வணக்கம். இன்னைக்கு நம்மை போன்று வெற்றிவேறு விவசாயம் செய்யும் பேராசிரியர் திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களின் கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். மேலும் இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம். அனைத்து தமிழக விவசாயிகளுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் பேராசிரியர் முத்துக்குமரன். நான் தஞ்சை மாவட்டத்திலே திருவையாறு வட்டாரத்திலே அம்மன்பேட்டை என்ற கிராமத்திலே என்னுடைய நிலத்திலே வெட்டிவேர் சாகுபடி செய்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட நான் 10,000 பைகள் குரோபேக் மெத்தடிலே சாகுபடி செய்திருக்கின்றேன். இப்பொழுது கிட்டத்தட்ட 9 மாதம் இதுவரை இந்த பயிருடைய வெட்டிவேருடைய வயது 9 மாதம் முடிந்துவிட்டது. இன்னும் 1 மாதத்திலே கணக்குப்படி பார்த்தால் அறுவடை செய்ய வேண்டும். அப்படி சில பைகள் கொஞ்சம் இடை குறைவாக வரும்போது தெரிந்தால் இன்னும் 1 மாதம் அல்லது 2 மாதம் நீடிக்கலாம் என்ற அலுவலகத்திலே சொல்லியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே இந்த சாகுபடியானது ஒரு தமிழக விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்பதிலே எந்த வேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் எந்த சாகுபடியிலே நாம் விவசாயம் செய்தாலும் இதிலே வருகின்ற லாபத்தை நாம் எந்த பயிர் சாகுபடி செய்தாலும் எடுக்க முடியாது. விவசாயிகளை பொறுத்தவரையிலே நான் பல வகையிலே எல்லா பயிர்களும் சாகுபடி செய்திருக்கிறேன். கரும்பு வாழை செய்திருக்கிறேன், வாழை சாகுபடி செய்திருக்கின்றேன், மற்றும் தென்னை எல்லாம் இருக்கின்றது. அதே போல் நெல் நடவு செய்திருக்கின்றேன். எந்த வகையிலுமே இந்த அளவுக்கு ஒரு ஏக்கரில் அதிக லாபம் பெற வேண்டும் என்றால் அது வெட்டிவேரில் தான் அதிகமாக நாம் லாபம் எடுக்க முடியும். குறிப்பாக சொல்லப்போனால் இப்பொழுது நமது அவர்களுடைய கம்பெனியிலே ஒரு ஏக்கருக்கு 10,000 பை என்று சொல்கிறார்கள். ஒரு 10 சென்ட் என்றால் 1000 பை சொல்கிறார்கள். அதே போல் நாம் இந்த 10,000 பை ஒரு ஏக்கருக்கு சாகுபடி செய்யும் பொழுது அவர்களுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் முன்பணமாக கட்ட வேண்டும். அதே போல் நாம் இதை வெட்டிவேர் சாகுபடி செய்யும் பொழுது குரோபேக் மெத்தடில் சாகுபடி செய்யும் பொழுது அந்த பை நிரப்புவது, நடவு செய்வது, களை எடுப்பது, பீரியாடிக்கலாக முறைப்படி கிட்டத்தட்ட 13 வகையான உரங்கள் ஒவ்வொரு மாதமும் வைப்பதற்காக கொடுக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் வைக்க வேண்டும். அதற்காக இந்த சித்து செலவு, அப்புறம் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். இதையெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பை சாகுபடி செய்யும் பொழுது 5 லட்சம் ரூபாய் விவசாயிகள் மேல் செய்ய வேண்டும். அந்த 10 லட்சம் ரூபாய் இல்லாமல் 5 லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டும். இப்படி செய்யும்போது 10 மாதம் முடிவிலே நாம் அறுவடை செய்யலாம். என்னை பொறுத்தவரையிலே எனது 10,000 பையில் கிட்டத்தட்ட 2 கிலோவுக்கும் அதிகமாக வரும் என்று எல்லாருமே மதிப்பீடு வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் நன்றாக இருக்கிற பைகளிலே 3 கிலோ வரலையும் வருகிறது. அந்த 3 கிலோ வரும்பொழுது அவர்கள் ஒரு கிலோ வேரை 200 ரூபாய் வீதம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதாவது 10,000 பேருக்கு பொழுது அந்த நமக்கு எல்லா பைகளுமே 3 கிலோ வீதம் அது சராசரி வந்ததுன்னா நமக்கு 60 லட்சம் ரூபாய்க்கு விற்கும். ஆனால் 60 லட்சம் ரூபாய்க்கு எல்லா பையும் வருமா என்றால் சமயத்தில் வராமல் கூட இருக்கலாம். நமக்கு 2.5 கிலோ இல்லாட்டினா 2 கிலோ வந்தால் கூட நமக்கு மிச்சம் நிச்சயமாக 40 லட்சம் ரூபாய் செலவாகும். அது 40 லட்சம் ரூபாயிலே ஒரு 15 லட்சம் ரூபாய் செலவு போனாக்கா நமக்கு மிச்சம் கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் மிச்சமாகும். அப்படியே விட்டு விட்டாலும் 1.5 கிலோ வந்தால் கூட என்னை பொறுத்தவரை அதிகம் நமக்கு விவசாயிகளுக்கு அதிக லாபம் தான். ஒரு பைக்கு 1.5 கிலோ வெட்டிவேர் நாம் சாகுபடி செய்வதன் மூலம் வந்தால் கூட கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய எடுத்துக்கொள்வார்கள். அதில் 15 லட்சம் ரூபாய் செலவு போக நமக்கு நிச்சயமாக ஒரு 15 லட்சம் ரூபாய் நமக்கு மிச்சப்படும். இன்னும் நான் கொல்லப்படாத மிகவும் சரியான முறையில் சாகுபடி செய்யவில்லை என்று வைத்துக்கொள்வீர்களே, ஆனால் கூட நமக்கு சராசரியாக 1 கிலோ தான் வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். 1 கிலோ வந்தால் கூட 20 லட்சம் ரூபாய்க்கு நாம் அந்த 10,000 பையில் சாகுபடியை விற்கலாம். அப்படி விற்கும்போது நமக்கு நிச்சயமாக ஒரு 5 லட்சம் ரூபாய் கேரண்டீடு வருமானம் இருக்கின்றது. ஒரு வருடத்திலே 10 மாதத்திலே ஒரு ஏக்கரில் எந்த சாகுபடி பயிர் செய்தாலும் லாபம் மட்டும் 5 லட்சம் ரூபாய் எடுப்பது என்பது நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் நான் பல வருடங்களாக கரும்பு சாகுபடி செய்திருக்கிறேன், வாழை சாகுபடி செய்திருக்கிறேன், தென்னை சாகுபடி செய்திருக்கிறேன், பல பயிர்களும் சாகுபடி செய்கிறேன், நெல் நட்டு வருகிறேன். அதிகபட்சமாக ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் 2 லட்சம் தான். வாழை போட்டால் கூட செலவெல்லாம் போக 1 லட்சம் 2 லட்சம் தான் மிச்சமாகும். ஆனால் இதை பொறுத்தவரை 1 கிலோ வந்தால் கூட நிச்சயமாக நமக்கு 5 லட்சம் ரூபாய் ஏக்கருக்கு இருக்கிறது என்பொழுது விவசாயி எந்த விஷயத்திலுமே நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்பில்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நண்பர்களே, அதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது அவர்கள் நெல் சாகுபடியிலே எப்படி அறுவடை முடிந்து வைக்கோலை விற்கிறோமோ அதே போல் நாம் வெட்டிவேர் சாகுபடி செய்யும் பொழுது
கிட்டத்தட்ட 3 மாதம் ஆன உடனேயே அது 5 அடி வளர்ந்து விடுகிறது. நாம் வந்து கிட்டத்தட்ட 1 அடி விட்டு அதே போல் 3 மாதத்திற்கு ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை கிட்டத்தட்ட 3 முறை அல்லது 4 முறை அறுவடை செய்ய வேண்டிய நிலை இருக்கின்றது. நன்றாக செழிப்பாக வளருமானால் 2.5 மாதத்திலேயே 5 அடி வளர்ந்து விடுகிறது. அடுத்த 2.5 மாதத்தில் 5 அடி வளர்ந்து விடுகிறது. அப்போது நாம் என்ன செய்யணும், 1 அடி அளவுக்கு விட்டுவிட்டு பாக்கி இருக்கின்ற 4 அடி தாளினை நாம் காய வைத்து வைக்கோல் போல் வைத்திருந்தால் அதையும் அவர்கள் எடை போட்டு எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். நான் முதல்ல அறுவடை செய்ததிலே அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இந்த அடிவேரையும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பல டன்கள் வரும். நம்ம அறுவடை செய்வோம். அடிவேரையும் கூட எடை போட்டு நம்ம வெட்டிவேர் அறுவடை செய்த பின்பு இருக்கின்ற அடிவேரையும் எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறுகிறார்கள். அதெல்லாம் நமக்கு எந்த வகையிலே 1 கிலோ ஒரு பைக்கு வந்தால் கூட நிச்சயமாக நஷ்டமில்லை. இது விவசாயிக்கு ஒரு நல்ல லாபமான ஒரு பயிர் என்பதை யாருமே மறுக்க முடியாது என்பதுதான் உண்மை. அதனால தான் அவர்களெல்லாம் சொல்லலாம், நமக்கு 3 கிலோ வந்தால் நல்ல லாபம்தான், வரவில்லை 2.5 கிலோ 2 கிலோ வந்தால் கூட போகும். எல்லாருமே இப்போ நான் இந்த பல நண்பர்கள்லாம் சாகுபடி செய்த இடத்துக்கெல்லாம் சென்றிருக்கிறேன். அவர்கள் 5 மாதத்தில் 6 மாதத்தில் அறுவடை செய்யும் பொழுது 1.5 கிலோ இருக்கிறது. அப்போ 10 மாதத்தில் 2.5 கிலோ 3 கிலோ அவர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு வருவதற்காக அந்த நல்ல மண் நல்ல வளமான மண்ணாக இருந்தால் நிச்சயமாக அந்த வேர் 3 கிலோவை கூட தாண்டிய ஒரு பையிலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எங்கள் பகுதியுடைய மண் வந்து அவ்வளவு வளம் சற்று கம்மியான மண். இப்போ வண்டல் மண், செம்மண் போன்ற வகையாக இருந்தால் நிச்சயமாக 3 கிலோ கூட நம்மால் எடுக்க முடியும். அதை அவர்கள் கூறுகின்ற வகையிலே நிச்சயமாக நாம் சாகுபடி செய்து வந்தோமேனால் நாம் நிச்சயமாக நிறைய விளைச்சலை பெற முடியும், நல்ல லாபத்தையும் பெற முடியும். எனவே இந்த வெற்றிவேர் சாகுபடியானது தமிழக விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமான பயிர். தொழிலை செய்ய முடியும் என்பதற்காக இந்த வெற்றிவேர் என்பது புதுமையான சாகுபடியாக இருக்கின்றது. நிச்சயமாக நாம் இதனை சாகுபடி செய்து விவசாயிகள் ஒரு நல்ல லாபத்தை பெறலாம் என்பதிலே மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. யார் வேண்டுமென்றாலும் சாகுபடி செய்யலாம். நிச்சயமாக உங்களுக்கு தோட்ட மண் காடாக இருக்கப்படும். களிமண் சார்ந்த வயலிலே சாகுபடி செய்ய முடியாது. தோட்ட மண்ணிலே அதுவும் செம்மண் அல்லது வண்டல் மண் வாட்டோர படுகையிலே அருமையாக சாகுபடி செய்யலாம். இல்லை செம்மண் கலந்த நல்ல செம்மண் பூமியாக இருக்கும் பொழுது நன்றாக இது வேர் வந்து நமக்கு 2.5 கிலோ 3 கிலோ நிச்சயமாக நமக்கு கிடைக்கின்றது. எனவே நீங்கள் சாகுபடி செய்ய விரும்பினால் நீங்கள் என்னை போல 10,000 பை சாகுபடி வேண்டாம், ஒரு 1000 பை 2000 பை செய்து கொள்ளுங்கள். அப்புறம் அந்த ஒரு ஆண்டிலே நீங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்து நல்ல லாபம் கிடைக்கிறது என்றால் நீங்கள் அடுத்த ஆண்டிலே 1 ஏக்கர் 2 ஏக்கர் கூட சாகுபடி செய்யலாம். முதலிலே தூங்கும் பொழுது 1000, 2000, 3000க்குள்ளே நீங்கள் சாகுபடி செய்ய வேண்டும். அதை 10 மாதம் கழித்து உங்களுக்கு எவ்வளவு லாபம் வருகிறது என்பதை கணக்கிட்டு நீங்கள் உங்கள் இந்த வெற்றிவேர் சாகுபடியை விரிவுபடுத்தலாம் என்பது எனது தாழ்மையான கருத்து. எனவே தமிழக விவசாயிகள் நல்ல முறையிலே முன்னேற வேண்டும், நாமளும் நல்ல செழிப்பாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வெற்றிவேரானது விவசாயிகளுக்கு ஓர் பெரிய அருமருந்து. எனவே இந்த விவசாயிகள் எல்லாம் இந்த வெற்றிவேர் சாகுபடியில் ஈடுபட்டு நன்மை அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி, வணக்கம்.